சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் முலாம்பழம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் எதிர்பார்த்த அளவு விலை போகாததால் கால்நடைகளுக்கு கொட்டும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எடப்பாடி, பூலாம்பட்டி, வெள்ளை கவுண்டனூர், பில்லுக்குறிச்சி, காசிக்காடு, கூடக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் முலாம்பழம் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது கோடை மழை காரணமாக முலாம்பழம் விற்பனை சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. மார்க்கெட் மற்றும் மண்டிகளில் முலாம்பழம் 1 கிலோ 5 முதல் 10 ரூபாய்க்குள்ளேயே விற்பனையாகிறது. முலாம்பழம், தர்பூசணி வந்து ஒரு 6-7 வருஷமா பாரம்பரியமா பயிர் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு வருஷம் விலை இருக்குது, ஒவ்வொரு வருஷம் விலை இல்லை. போன வருஷம்லாம் ஒரு 26 ரூபா 27 ரூபா ரேஞ்சு வித்துச்சு 1 கிலோ. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு கிலோ 2 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கேட்குறாங்க. ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. ஆனால் காய் ஆகிறது வந்து ஒரு 10 டன்னு 8 டன் ஆகுது. ஒரு 3 ரூபாய் வச்சுனா கூட இப்போ ஒரு 10 டன்னு ஒரு 30,000 ரூபாய்க்கு மட்டும்தான் வருது. ஒரு 40,000 ரூபா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நஷ்டம் அடையுது. இது வந்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து இவ்வளோ நஷ்டம் ஆகுதுல்ல, அதை வந்து கவர்மெண்ட்டு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். நாங்கள் பாரம்பரியம் விவசாயம் பண்ணி எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் வச்சு அடகு வச்ச நகையும் திருப்ப முடியல, கடன் வாங்க வட்டியும் கட்ட முடியல. இந்த மாதிரி நஷ்டாகி போகுது. எல்லாமே மாட்டுக்கும் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் எங்களை வந்து ரொம்ப லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த காய்க்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும்.